அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு பதிகம். இந்த பதிகம் நீங்கள் பாராயணம் செய்து வர வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே தீரும். ஒரு நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவோம், இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கணும், நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வராமல், எந்த ஒரு கவலையுமே நம்ம படாமல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இந்த நாள் நமக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம எல்லாரோட இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படி நமக்கு முடிச்சு தரக்கூடிய ஒரு பதிகமாக தான் இந்த பதிகத்தை நான் பார்க்குறேன். இந்த பதிகம் பாராயணம் செய்யறதுக்கு முன்னாடி என்னோட லைஃப் ஸ்டைல் இருந்தது வேற. இந்த பதிகம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த பதிகம் பாடுறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாளில் என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி நம்ம சமாளிக்கிறோன்னே தெரியாத ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இந்த பதிகம், அதாவது நான் சொல்கிறது கோளறு பதிகம், இந்த பதிகத்தை பாராயணம் செய்கிறதுக்கு அப்புறமா ஒரு நாளில் எதனா பிரச்சனை அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சுன்னா கூட அது ஆட்டோமேட்டிக்காக எப்படினாலுமே சால்வ் ஆகிடுது. நம்ம பேசுகிற விதங்கள் மாறுது. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது. நிறைய விஷயங்கள் இந்த பாராயணம் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் கண்கூடாகவே பார்க்குறேன். இந்த பதிகம் அவ்வளோ சிறப்பான ஒரு பதிகம். சிவபெருமானை நோக்கி திருஞான சம்பந்தர் பாடிய ஒரு அற்புதமான ஒரு பதிகம். இந்த பதிகம் தோன்றிய கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. ரொம்ப சின்ன கதை தான். அதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா இந்த பாடல்கள் மொத்தத்தையும் நம்ம பார்க்கலாம். 11 பாடல்கள் இருக்குது. அந்த பாடல்கள் பார்த்துட்டு அதோட விளக்கத்தையும் நம்ம பார்த்துடலாம். ஒரு முறை மதுரையை ஆண்ட மங்கையர்க்கரசி இவங்களோட அழைப்பை ஏற்று மதுரைக்கு புறப்பட திருவாத ஊரிலிருந்து திருஞான சம்பந்தர் கிளம்புறாரு. ஆனால் அன்னைக்கு நாள் நல்ல நாள் இல்லை. அதனால் இன்னைக்கு நீங்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர்கிட்ட சொல்கிறாரு. பயணம் செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்ட சம்பந்தர் இறைவனோட அடியார்களுக்கு எல்லா நாட்களுமே நல்ல நாட்கள் தான் அப்படின்னு கூறி இந்த 10 பாடல்களை பாடுறாரு. இந்த 10 பாடல்கள் அப்படிங்கிறது பதிகம் அப்படின்ற ஒரு பெயர் பெறும். பதிகத்தோட பயனா 11வது பாடல் அமைஞ்சிருக்கு. ரொம்பவே சிறிய கதை தான் இது. இனி இந்த பாடல் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கோளறு பதிக பாடல்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதனோட பொருளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க முதல் பாடலுக்கு நம்ம போகலாம். வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இனி இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு 9 கிரகங்களும் குற்றமற்ற நன்மையே புரியும், இடர்கள் ஏதும் புரியாது அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். அடுத்து கோளறு பதிகத்தோட 2வது பாடல். என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பொதி மத்தமாலை புனல் சூடி வந்தேன் உளமே புகுந்த அதனால் 9 ஒன்றோடு 7 18 6 உடனாய நாள்கள் அவைதாம் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த பாட்டோட பொருள், அனைத்து நட்சத்திரங்களும் நாள்களும் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு எவ்வித இடரும் புரியாது, மாறாக நன்மையே விளைவிக்கும். 3ஆம் பாடல். உருவலர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தேன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதோர்த்தி செய்யமாத பூமி திசை தெய்வமான பலவும் அருணெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த பாட்டோட பொருள், திருமகள் துர்கை, அஷ்டதிக் பாலகர்கள், பூமியை இயக்கும் அதிதேவதை ஆகியோர் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு நன்மையே புரிவர், குற்றமற்ற செல்வமும் சேரும். 4ஆம் பாடல். மதிநுதல் மங்கையோடு வடவால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் கொதியொரு காலநங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த பாடலோட பொருள் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். சினம் மிகுந்த கூற்றுவன், அதாவது யமதர்மன், அக்னி, காலனின் தூதுவர்கள் ஆகியோர் இடர்கள் புரியாமல் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு நன்மையே புரிவர், கொடிய நோய்கள் வருத்தாது அப்படிங்கிறது இந்த பாடலோட பொருள். 5வது பாடல்.
நஞ்சனை கண்டன் எந்தை மடவாழ்த்தனோடும் விடையேறு நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தாதனால் வெஞ்சின அவுணரோடு ஒரு மிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த பாடலோட பொருள்: கொடிய சினத்தை உடைய அரக்கர்களாலும் பஞ்சபூதங்களாலும் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு இடர் நேராது, மாறாக நன்மையே விளையும். இல்லாமையாகிய வறுமை வந்து எய்தாது. ஆறாம் பாடல். வாழ்வரிய தல தாடை வரி கோவணத்தர் மடவாழ்த்தனோடும் உடனாய் நான் மலர் வன்னி கொன்றை நதி சூடி வந்தேன் உளமே புகுந்தாதனால் கோளரி உழுவையோடு கொலையானை கேழல் கொடுநாகமோடு கரடி ஆளரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பாடலின் பொருள்: சிங்கம், புலி, கொல்லும் தன்மை கொண்ட யானை, பன்றி, கொடிய நாகம், கரடி ஆகியவைகளால் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு இடர் நேராது, மாறாக நன்மையே விளையும். ஏழாம் பாடல். செப்பிலம் முளை நன்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பிலம் மதியும் அப்பும் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தாதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நல்லியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பாடலின் பொருள்: வெப்பம், குளிர், வாதம், பித்தம் முதலான நாடிகள் ஆகியவைகளும் தம் இயல்பில் இருந்து நீங்காமல் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு நன்மையை விளைவிக்கும். எட்டாம் பாடல். வேள்பட விழி செய்தன்று விடைமேல் இருந்து மடவாள் தன்னோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றை மலர் சூடி வந்தேன் உளமே புகுந்தாதனால் ஏழ்கடல் சூழிலங்கை அரையன்ற நோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பாடலின் பொருள்: கைலை மலையை பெயர்க்க முற்பட்ட ராவணனை பெரும் இடர் ஏதியது. அதுபோன்ற இடர்கள் இப்பதிகம் ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு நேராது, ஆழ்கடலும் நன்மையே செய்யும். ஒன்பதாம் பாடல். பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கு முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்தாதனால் மலர் மிசையோனு மாலும் மறையோடு தேவர் ஒரு காலமான பலவும் அலைக்கடல் மேறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த பாடலோட பொருள்: நான்முகன், ஸ்ரீமன், நாராயணமூர்த்தி, மறைகள், தேவர்கள் ஆகியோர் அனைவரும் இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவர்க்கு நன்மையே புரிவர். மேலும் வருங்காலங்கள் ஆன பலவும் கடலும் மேருமலையும் நன்மையே விளைவிக்கும். பத்தாம் பாடல். கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிருதன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேல் அணிந்தென் உளமே புகுந்த அதனால் புத்தரோடு அம்மனை வாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீர செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த பாடலோட பொருள்: புத்தரையும் சமணரையும் வாதில் வெல்லும் நிலையான வெற்றியை உடையது சிவபெருமானின் திருநீரு. இப்பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு எவ்வித இடரும் நேராத வண்ணம் காத்து நிற்கும் சிவபெருமானின் திருநீரு. 11ஆம் பாடல். தேனமர் பொழில் கொள் ஆலை விலை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ண முறை செய் ஆன சொல் மாலையோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. இந்த பாடலோட பொருள்: இந்த பதிகத்தை ஓதும் சிவபெருமானின் அடியவருக்கு நாள்களும் கோள்களும் நட்சத்திரங்களும் நன்மையே புரியும். இது நம் ஆணை. இதுதான் இந்த பாடலோட பொருள். இனி இந்த 11 பாடல்கள் நாம் பாராயணம் செய்வதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இந்த 11 பாடல்களை பாடினாலும் மற்றவர்கள் பாடுவதை காதினால் கேட்டாலும் தீராத வினை அனைத்தும் தீர்க்கக்கூடிய அற்புத ஆற்றல் கொண்டதாகும். கோளறு பதிகத்தை பாராயணம் செய்தால் நவகிரகங்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கும், ஆயுள் பலம் பெறும், வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கும். ஞான சம்பந்தர் பரம கருணையோடு அருள் புரிந்த இந்த சக்தி வாய்ந்த கோளறு பதிகத்தை அனுதினமும் பாராயணம் புரிவதன் மூலம் கர்ம வினையின் வேகத்தை சர்வ நிச்சயமாய் நாம் குறைத்து கொள்ள முடியும். அதனால தினமுமே உங்களோட நாள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த கோளறு பதிகத்தை நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட நாளை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. குளிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே முதல் வேலையாக நீங்கள் இந்த பதிகத்தை பாராயணம் செய்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட வேலைகளை நீங்கள் ஆரம்பிங்க. ரொம்பவே ஒரு நல்ல டிஃப்ரென்ஸை நீங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. இது நான் கண்கண்ட உண்மை. இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.